கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு செய்து வருகிற நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு 27வது சங்கீதத்தில் 14வது வசனம், கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருக்கு காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மையை தரும்னு சொல்லி தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும்போது முதல் வசனத்தை நீங்கள் படித்தாலும் கடைசி வசனத்தை படித்தாலும் அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வச்சிருக்கிறத நம்ம படித்தோம். இப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானிச்சதுனால நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோம், அவருடைய வசனத்தை தியானிக்கும், அவருடைய நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது, நம்ம யாருக்கு காத்திருக்கோம், எல்லாமே நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்தோம். பார்த்திங்களா, அதில் பூரா நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்த காரியங்களை ருசித்த தாவீது எழுதின வசனங்கள். அதனால் கடைசியாக சொல்லியிருக்காரு, கர்த்தருக்கு காத்திருக்க சொல்லி. நம்ம காத்திருக்கிறது அவர் காத்திருந்தது நிறைய நாள்னாலும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம் சாட்சியாக அவர் எழுதிச்ச சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் நிறைய நமக்கு செய்கிறதுக்கு அவர் அப்படி வல்லமை உள்ளவர்னு சொல்லி அவர் உறுதியான நம்பிக்கையோடு எழுதி வச்சிருக்காரு. அதனால் இந்த நம்பிக்கையான வசனத்தை படிக்கும்போது நாமளும் ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கிறதுக்கு, அவர்கிட்ட நம்ம திடமானதாக இருக்கிறதுக்கு, அவர் நம்மளை காத்திருக்க வச்சு அப்படியே மனுஷனை காத்திருக்க வைப்பான், அவன் கைவிட்டுருவான். ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்துவார்னா அவர் கனப்படுத்துவார். அவர் நமக்கு செஞ்சு முடிப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி செய்த ஆண்டவர். அதனால் அந்த நம்பிக்கையின் வசனங்களை நம்ம படித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தாவீது எழுதியிருக்கிற காரியங்களை நாங்கள் படித்த ஆண்டவரே, இந்த வசனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரவமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு காத்திரு, உங்களை ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னால் உங்களை கனப்படுத்துகிறவர், நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகாத, நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன் என்று கர்த்தருக்கு காத்திருக்க சொல்லி எத்தனை அருமையான வசனங்களை எழுதி வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச காரியங்களை அவர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறதை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கத்தக்கதான கிருபை எங்கள் தரவமாக ஜெபிக்கிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்கும்போது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகளையும் நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோண்டவரே. எதற்கு காத்திருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்பவர் ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்கு காத்திருந்து நீங்கள் என்ன செய்யணும், எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கத்தக்கதான கிருபையை நாட்டில் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறாண்டவரே. முழுவதுமாக இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரச்சனைகளை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதிச்சு வசனம். செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல்
யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர், எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். சங்கீதம் 27:14 தான். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். நம்ம நிறைய இடத்துல நிறைய வேதனைகள் மத்தியில், நிறைய நமக்கு தேவைகள் மத்தியில் நிறைய பேருக்காண்டி காத்திருப்போம், நிறைய நம்ம உதவிக்காக காத்திருக்கிறோம். எனக்குலாம் நிறைய அனுபவம் உண்டு. அந்த மாதிரி மற்றவங்களை நம்பி நம்ம காத்திருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னாக்கி அதனால் நிறைய தோல்விகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்து தான் பார்த்துருக்கோம். அதனால் கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லி இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கிற ஒரு நன்மை அவர் குறைபடவே செய்ய மாட்டார். நம்ம நிறைய இடத்துல காத்திருந்து நம்ம இழைச்சி போகும் பொழுது, ஆண்டவருக்குன்னு காத்திருக்கும் பொழுது அவர் புது பலன் தர்றதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இந்த நாட்களில் நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளால் தாங்கவே முடியாதபடி என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படும் பொழுது, எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், எவ்வளோ படித்தவங்களாக இருக்கலாம், ஆனால் சோதனைகள் அவங்கள மூழ்கடிக்க பார்க்கும் பொழுது அவங்களால முடியாத காரியங்களை ஆண்டவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். மற்ற மனுஷங்கள்கிட்டலாம் போனோம்னாக்கி அவங்களும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அவங்க பலன் அடைஞ்சு நிறைய நம்ம மிஷினரிமார்கள்லாம் நிறைய மிஷினரி கதைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா மற்ற காரியங்களை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்கள், நிறைய அவங்க கஷ்டப்பட்டதை பார்க்கும். ஆனால் அதனுடைய விளைவு என்னென்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை ஆண்டவருக்குன்னு செஞ்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி தான் அவங்க மறிக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு தான் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான விசுவாசத்தை நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு என்னென்னா வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் படித்தோம்னா தான் நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியும். 40, 30, 31 இது நிறைய பேருக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். ஏன்னா அந்த கழுகை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கழுகை நான் சொல்லியிருக்கேன், ஆனால் வசனத்தின் மூலமாக. ஆனால் கழுகை பற்றி நீங்கள் நிறையா தியானிங்க. ஏன்னா கழுகுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். கழுகை கழுகு போல புது பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ மற்ற எந்த மிருகமானாலும் சரி நம்ம மனுஷனாலும் சரி வயசாக என்ன ஆகுதுன்னா பேலன் குறைஞ்சி தான் போகுமே இல்லையா, அவங்களுக்கு வந்து புது பேலன்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் வந்து கழுகுக்கு மட்டும் புது பேலன் கிடைக்கும். அதை மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் ஒரு பறவையை சொல்லியிருக்காரு, அந்த பறவையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் ஆழமாக தான் சொல்லுவார் எதுனாலும். அதனால் நீங்கள் கழுகை பற்றி நிறையா நீங்கள் தியானிங்க. அதை பற்றி தியானிக்கும் பொழுது நீங்கள் நிறையா அதை கற்றுக்கலாம். நீங்கள் அந்த படங்கள்லாம் நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதில் கம்ப்யூட்டர்லேயோ மற்ற எல்லா காரியங்கள்லையும் படிக்கும்போது அந்த கழுகை பற்றி நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. அந்த கழுகு போல் நமக்கு பேலன் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத, ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்னு சொல்லி இந்த பறவையை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தியானிச்சிங்கன்னா அதன் மூலமாக நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார் ஆண்டவர். வந்து பாருங்கள், நம்ம கத்தருக்கு ஆண்டவருக்குன்னு காத்திருக்கோம். நம்ம வாழ்வில் வந்து இந்த காத்திருக்கிறதுங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கி உங்களுக்கு நிறைய தெரியும். நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஒரு செடி வைக்கும், இல்லாட்டா ஒரு மரம் வைக்கும், ஏதோ வச்சோம்னாக்கி கொஞ்சம் காத்திருந்தால் தான் அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம வேத வசனத்தை நம்ம தியானித்து ஆவியானவர் நம்மளை தர்றாரு, ஆவியானவர் நம்மளுக்கு வழி நடத்துகிறாரு. எல்லாம் நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா வருஷங்கள் போக போக நிறைய நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர ஒரு ஆவியானவர். அதுதான் கத்தருக்கு காத்திருக்குன்னு சொன்னாலே நான் வந்து நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம வந்து அவரை சார்ந்தே வாழ்றது. இப்போ இந்த மனுஷங்களை சார்ந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம பிரச்சனை நம்மனாக்கி மனுஷங்களை சார்ந்து நம்ம வாழ்கிறோம். அப்படி வாழ்கிறத விட்டுட்டு இந்த கத்தருக்கு காத்திருக்கிறதுனால எவ்வளோ ஆழமான வசனம் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். முற்றிலுமாக அவரையே சார்ந்து வாழணும். அந்த காத்திருப்பதுங்கிறனால அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாம் செய்ய முடியும். மற்ற மனுஷன் நம்ம வந்து அவன் பலப்படுத்த மாட்டான், அவன் ஒன்றும் நமக்கு செய்ய போகிறதில்ல. அதனால் அவங்களுக்காண்டி நம்ம காத்திருக்காம ஆண்டவருக்கு பாதத்தில் மாத்திரம் அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய காரியங்களை செய்யணும். அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணுங்கிறதுல முதலாவது அதுதான். முற்றிலும் அவரை சார்ந்திருக்கணும். அதுதான் காத்திருக்கிறது. அடுத்தது நம்ம ஒரு 3 காரியம் நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதையும் தியானிங்க. சோர்வு, பலவீனம், சோதனை, துன்பம், இதுலேருந்துலாம் நமக்கு வந்து எப்படி விடுதலை கிடைக்கிறது அப்படின்னோம்னாக்கி நமக்கு சோர்வு வரும்போதோ பலவீனம் வரும்போதோ சோதனை துன்பங்கள் வரும்போதோ பார்த்திங்கனாக்கி மனுஷனுடைய தயவு வந்து ஒரு 100% உங்களுக்கு நமக்கு வந்து அது ஆறுதலை தந்து நமக்கு முடிவை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இந்த நாட்களில் இல்லவே இல்லை. முதல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குடும்பங்களில் ரொம்ப அன்பு ஐக்கியம் இருந்தது, ஒரு பாசம் இருந்தது, அன்புகள்லாம் இருந்தது. அன்பு தனிஞ்சு போகக்கூடிய காலத்தில் நம்ம வாழுவோம். அதனால் இப்போ அதெல்லாம் வந்து மனுஷன்ட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் ஆண்டவரை சார்ந்து வாழணுங்கும்போது இந்த சோர்வு இந்த பலனும் வரும்போது பலன் தரது வந்து ஆண்டவர் தான் தர முடியும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முதலாவது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் இப்போ கழுகு ஆகாயத்தில் பறக்குது, அது இப்போ பிரச்சனையை கடந்து எப்படி செல்லுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பார்த்தீங்களா, நீங்கள் அதுபோல் நீங்கள் செட்டைகளை அடித்து எழுவீங்கன்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு வந்து ஒரு பேலன் தந்து நம்மளை நடத்தக்கூடிய ஒரு காரியங்களை இந்த வசனத்திலாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நமக்கு செய்வார். அதனால அவரை சார்ந்து அவருக்காண்டி காத்திருக்கணும். மூணாவது, தேவனிடத்துலேருந்து பதில் வர்றதுக்கு நமக்கு தாமதமாகுது. ஒரு காரியங்கள் நமக்கு கேட்கும் ஆண்டவர்கிட்ட, அது வந்து நமக்கு கொஞ்சம் தாமதமாகுதுனாக்கி நமக்கு சோர்வு வந்துடுது. ஆனால் அப்படிப்பட்ட சோர்வு வராமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் நேரான பாதையில் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு கிருபை தந்து அவர் வாக்கு கொடுத்து நம்மளை வந்து நடத்துறதுக்கு வல்லமுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமையை தந்து நம்ம காத்திருக்கிறது வந்து தேவன் காத்திருக்கிறது நமக்கு நன்மையாக தான் முடிய செய்வார்னு சொல்லி நம்ம அந்த விசுவாசத்தில் இருக்கிறனாக்கி காத்திருக்கிறதுல வந்து ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கிறது தான், அதுதான் உண்மையானது. முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். சோதனை வேதனத்திலலாம் பிறந்தந்து நடத்தக்கூடியவர், கழுகு மாதிரி நம்மளை வந்து புது பிறந்தந்து நடத்துகிறவர். அடுத்தது நமக்கு ஒரு பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து அந்த அதுக்கு வந்து நமக்கு தீர்வு காணலை, நமக்கு தாமதமாகுதுனாக்கி அதுக்காண்டே நீங்கள் சோர்ந்து நம்ம விழுந்துடக்கூடாது. அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கடைசி வரை நான் நடத்துவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அதை தான் இவர் எழுதி வச்சிருக்காரு. பாருங்கள், காத்திருக்கிறேன் நம்மனாக்கி சும்மா காத்திருக்கேன்னு சொல்லலை. அவர் காத்திருந்து அவருக்கு பெற்ற ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிச்சு கொண்டதுனால தான் எழுதியிருக்காரு. அதனால் நாமளும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய எல்லாம் அவரை சார்ந்தே இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது, இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னீங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நமக்கு நான் உன்னோட தான் இருப்பேன், உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு பறிந்து சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது.
ஏன்னா தகப்பனும் தாயும் இருக்காங்க, மற்ற சொந்தங்கள் இருப்பாங்க. யாருமே வந்து உங்களை கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லதுக்கே வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னுடனே கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரிய வாக்கு தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறதுனால இந்த 1 கொரிந்தியர் 1:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் முடிவு பரியந்தம் நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அதனால் அவர் வர்ற நாட்களில் நாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களாக இல்லாதபடி ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நம்மளுக்கு அவருக்கு காத்திருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நன்மை குறைவுபடாதபடி நமக்கு வந்து அதை உதவி செய்ய கடைசி வரை உதவி செய்கிறதுக்கு அவர் ரொம்ப வல்லம் உள்ளவர்னு சொல்லி நம்ம வந்து அதில் நம்ம திடமாக தான் இருந்து நம்ம வந்து ஸ்திரப்படப்படணும். ஆண்டவர் வந்து இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை இதயத்தை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நல்ல தகப்பன். இருதயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தவங்க முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் வந்து ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம் செய்கிறதுக்கு அந்த இதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்தி அவளை நடத்துறது நம்ம பார்க்கோம். அது மாதிரி செய்கிறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிக்கணும். 1 தெசலோனிக்கர் 3:13 பார்த்திங்கன்னா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பாருங்கள், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பிழையற்றதும் பரிசுத்தமாக ஆண்டவர் மாத்திரம்தான் பரிசுத்தப்படுத்த முடியும். நம்ம பிழை இல்லாமல் இருக்கணும்னாக்கி நம்மகிட்ட நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது, நிறைய தவறுகள் பண்ணுறோம். அதனால நம்மகிட்ட எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறதுனால அவர் நமக்கு முன்பாக நின்று அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பிழையற்றதாக நம்மளை இருக்கும்படிக்காங்க நம்முடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாரு. நம்முடைய இதயத்துக்குள்ள அவர் வாசம் செய்து நம்மளை நல்ல நேரான பாதையில் அவர் கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்காருங்கிறத அவர் வந்து பவுல் எழுதும்போதே என்ன இருக்காருன்னா, பவுல் கிறிஸ்துவின் வருகையை பற்றி தான். இது வருகை வரும்போது நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் சேர்த்துக்கொள்வார்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. அந்த இதை தான் அந்த மனசில் வச்சு தான் அந்த வசனத்தை எழுதியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் வந்து எப்படி இருக்கணும். அது அந்த இடத்துல அவர் ஊழியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாவத்தில் ஜீவிச்சாங்க. அப்புறம் வெதுவெதுப்பாக, அதாவது கொஞ்சம் நல்ல வாழ்க்கை, கொஞ்சம் ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவங்களை கண்டு அவர் வேதனைப்பட்டு அவர் வந்து எழுதின வசனம் தான். ஆண்டவரும் கூட இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வேதனைப்பட்டிருக்காரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது. அதனால் கிறிஸ்துவின் வருகையில் வந்து நாம் பிழையற்றோட பரிசுத்தமுள்ளவளா இருக்கணுங்கிறதுல முழுவதுமாக நம்முடைய இருதயத்தை அவருக்கு கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கணும். நம்முடைய இருதயம் வந்து ஆண்டவருக்கு சொந்தமாக தான் இருக்கும்பொழுது தான் அவர் கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கும் போது அவர் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை செய்ய வச்சு அவர் பரிசுத்தவானாக நம்மளை மாற்றி நம்மளை விட்டு விலகாமல் நம்மளை பரிசுத்தவானாக காத்து கொள்ளதுக்கு அவரையே சார்ந்திருக்கணும். நம்ம பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது மாத்திரம்தான், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தர முடியும். ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வச்சுருக்காருங்கிறதில் நம்ம ஓடி ஜெயிக்க முடியும். நம்ம சொந்த விருப்பத்தின்படி போனோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து கீழே விழுந்துருவோம். அதனால் ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்கணும். இறுதியும் முதலாவது அவரை சார்ந்தே இருக்கணும். அவர் தான் பரிசுத்தமாக நம்மளை வாழ வைக்க ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை எதுவுமே நம்ம சொந்த விருப்பத்தின்படி போகவே கூடாது. நம்ம இருதயம் வந்து இருக்குள்ளது, கேடுபாடு உள்ளது, அது எப்படினாலும் போகும். அது வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் கொண்டு போகும். அதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் உணர்ந்து அவர் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இருதயத்தில் நம்ம வாசம் பண்ணும்பொழுது தான் ஆண்டவர் பரிசுத்தமாக நம்மளை காக்க வல்லமுள்ளவர். அநேகருக்கு பரிசுத்தமான வாழறதுக்கும் நம்மளை வழிவகுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கார். அதனால் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். இப்போ திடமனதாக இருங்கன்னு சொல்கிறாரு. கடைசி பாருங்கள், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருங்க. இப்போ காத்துருன்னு சொல்லி 2 திரும்ப சொல்லியிருக்காரு. பாருங்கள், 3வது காரியம் இது திடமனதாக இருக்கிறது. உபாகமம் 31:6 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி மோசேக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள், அவருக்கு பயப்படாமல். யாருக்கும் பயப்படாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அவர் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, மோசேக்கிட்ட சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இது யோசுவாட்டையும் சொல்கிறாரு, நிறைய காரியங்களில் நமக்கு கூட சொல்கிறாரு. நம்ம வந்து வேதனையோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளாம் ஆண்டவர் வந்து சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் வந்து உன்னோட கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுத, நீ ஏன் திடமாக தான் இருக்க மாட்டாங்க, ஏன் இப்படி கலங்குத, ஏன் இப்படி அழுத அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி கேட்குறத நம்ம பார்க்கோம். அதனால் கிறிஸ்துவை உண்மையாக நாங்கள் வந்து ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு
நம்ம ஏற்றுக்கொண்டோம்னாக்கி தான் மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவர் கொடுத்த வசனங்கள்லாம் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் இரட்சகராக இருக்கார், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். நம்ம அவர் எல்லாவற்றையும் நம்மளை நடத்தி செல்ல போதுமானவர்னு சொல்கிற காரியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்காரு. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மளை ரட்சித்திருக்காரு. நம்மளை வந்து நம்ம உண்மையாக கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க நம்ம வந்து ஒப்பு கொடுத்துருக்கும் போது அவர் நம்முடைய இரட்சகராக நம்முடைய ஆண்டவராக இருந்து நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உலக பிரகாரமான காரியங்களில் நீங்கள் அன்பு கூறுறதை விட இங்கே பெரிய ஐஸ்வர்யவானம் இருக்காங்க, அவங்க பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதை விட தேவனிடத்துலேருந்து பெறக்கூடிய இந்த ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா நம்முடைய அவர் மேலே சார்ந்து நம்ம வாழ்பவங்களாக இருந்தோம்னாக்கி தேவன் ஒரு போதும் கைவிடுவதில்லை, அவரை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி எப்பொழுதும் அவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வேதனை வரும்போது நம்மளோட கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நமக்கு நிறையா காரியங்கள் உபத்திரவம் வரும்பொழுது பார்த்திங்கனாக்கி நமக்கு ஜெபிக்கவே தெரியாது. சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கி நிறைய நல்லா ஜெபிக்கிறவங்க கூட அந்த நம்ம வேதனை வரும்போது என்ன சொல்லி ஜெபிக்க, ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கிறது, என்ன கேட்குறது, எதுவுமே கிடைக்கலையே, அப்புறம் எப்படி கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையில் நம்ம போகும்பொழுது பார்த்திங்கனாக்கி அந்த உபத்திர நேரத்தில் சோர்ந்து போகாமல் சோதனை எழுத்து நிற்கிறதுக்கு தேவன் மேலே முழு விசுவாசமும் நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருந்தா மாத்திரம்தான், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தால் மாத்திரம்தான் அந்த தைரியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்போது தைரியம் நமக்கு வரணுனாலே ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்கு நமக்கு உண்மையாக அவருடைய அவர் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுவதுமாக நம்ம காத்திருந்து அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. நமக்கு எந்த உபத்திரவம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் அதுக்கு எதிர்த்து நின்று விசுவாசத்தை ஜெபிக்கிற பிள்ளைங்களா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தைரியத்தை ஆண்டவர் தர சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்து வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா தாவீது எத்தனை அனுபவத்தை அனுபவிச்சதுனால அவர் வந்து எழுதி தந்திருக்காரு நமக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எது எடுத்தாலும் சரி நம்ம தீர்மானம் இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நிச்சயத்திற்கேன்னு சென்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாக நம்மளை அழைச்சி நம்மளை பேர் சொல்லி அழைத்து நமக்கு சொல்லித்தந்து நம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிற நல்ல தகப்பு நம்மளோட கூட இருக்காரு. அதனால் கடைசி வரை நம்மளை வந்து ஒரு நாள் முடிவு பிறந்தும் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் நம்மளோட கூட வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த திட்டம் வச்சுருக்காரோ அவருக்கு வச்சிருக்கிற திட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை அருமையானதாக இருக்கும். அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நம்மளை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார். அப்படி வாழுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணி எல்லாவற்றையும் அதிகமாக ஆசீர்வாதித்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தினாலே தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஆம் சுவாமி, இடத்துல ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் அங்கே நடத்துகிறீன்றதை இந்த வசனத்தின் மூலமாக அங்கே தியானிச்சாண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிரியை செய்யத்தக்கதாய் அங்கே இதயத்தில் நீங்கள் வாசல் செய்து ஆண்டவரே
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவோம் என்ற அந்த விசுவாசிலே பலப்பட கிருபை தந்து வழிநடத்தவனுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இரட்சகராய் இருந்து எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி. இடைய இதயத்திலே வாசம் செய்து பரிசுத்தமாய் பிழையற்றதுமாய் நீங்கள் வரும்பொழுது நாங்கள் காணப்பட, அநேக பிள்ளைகளை காணப்பட ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வரத்தக்கதான கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. பெருமையான பாத்திரமா அல்ல ஆண்டவரே, நிறைவான பலனோடு உண்மை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் எங்களோடு கூட இருப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே மறைத்து இந்த கரங்களினால் காத்து வழிநடத்துகிற தேவன், உம்முடைய வல்லமுள்ள பிரசனத்தினால் கிருபையினாலும் இந்த அன்பினாலும் எங்களை அரவணைத்து காத்து வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லா சத்துரு எத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தாலும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் வழி விலகி போகாதபடி இவ்வாடி இதுவேன்னு சொல்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தகப்பனே தடையா இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் இந்த நாட்களில் எரிகோ மதில் போல ஆண்டவரை துதிக்கும் பொழுது தகர்க்கறியப்படத்தக்கதாய் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த பிரசனத்தினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. எங்களை அழைத்து நோக்கத்தை நிறைவேற்றுங்க ராஜா. உம்முடைய வல்லமுள்ள பிரசனம் அப்படி நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபையினால் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. புது பலன் தந்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி எங்களை உயர்த்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்திலே பலன் பூர்ணமா விளங்கும் சொன்ன வார்த்தையின்படி எங்களை நீ நடத்துகிறீர்களா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அப்படியே செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் எந்த இடத்துல நிற்கக்கூடாது ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை கண்டு உம்மை துதிக்க கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன். என்னை போல எத்தனையோ பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தலையை நிமிரச் செய்யுங்க. எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்கிறாங்க அந்த இடத்துல உயர்த்தி ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரை உயர்ந்தவர் என்பதை நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் இந்த கிருபை எத்தனை பெரியது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் தகப்பனே தாவீது எழுதித்தது போல தகப்பனே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே புது பலன் கொடுத்து ஆண்டவரே நடத்துகிற தேவனா இருக்கீங்க. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எடுத்து ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணுமா செபிக்கிறேன். நீங்களே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தந்துருக்கீங்க. அதை நாங்கள் முழுமையாக இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழவும் அநேக பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்வை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்லவும் தேவன் தாமே உங்களுடைய கிருபையை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். அப்படியே நீ தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பாது கொடுத்து இப்படியா நன்றி ஆண்டவரே. எல்லா தேவையும் சந்திங்க, ஆசிரியங்க, பொறுப்படுத்துங்களை கேட்குற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறது என்பதை அவர்கள் காத்திருக்க கிருபை செய்யுங்க. இதயத்தை உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. தாவீதுக்கு செய்த எங்களுக்கும் செய்வீர் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்பட தேவன் புது பலன் தந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியே எங்களுக்கு செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வருமாறு எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் தேசத்தில் ஏசுரச்சை நாத்திரி ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.